மும்பை அருகே நெடுஞ்சாலையில் தொழிலதிபரின் காரை மடக்கி 5 கோடி ரூபாயை கொள்ளையடித்து சென்ற தாராவி டான் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. போலீஸ் நாடகமாடி கொள்ளையை அரங்கேற்றியவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? மும்பையைச் சேர்ந்த 24 வயது தொழிலதிபர் தனது காரில் 5 கோடி ரூபாய் பணத்துடன் குஜராத் நோக்கி சென்று கொண்டிருந்தார். காரில் அவரது நண்பர்கள் 2 இருந்தனர். காரை மாடசாமி என்ற டிரைவர் ஓட்டிக் கொண்டிருந்தார். இரவு 9 மணியளவில் டோல்கேட் ஒன்றுக்கு அருகில் வந்தபோது முகத்தை கழுவ வேண்டும் என்று கூறி டிரைவர் காரை நிறுத்தினார். அப்போது மற்றொரு கார் ஒன்று தொழிலதிபரின் கார் அருகே வந்து நின்றுள்ளது. அதிலிருந்து போலீஸ் உடையணிந்து இறங்கிய 5 பேர் தங்களை காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களிடம் விசாரிப்பது போல் நாடகமாடினர். தொழிலதிபரின் காரில் இருந்த 3 ஒருவரை கட்டாயப்படுத்தி தங்களது காரில் ஏற்றிக் கொண்டனர். பின்னர் 2 கார்களையும் போலீஸ் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்களே மும்பை நோக்கி ஓட்டிச் சென்றனர். வண்டி குறிப்பிட்ட தூரம் சென்றதும் ஆள் அரவமற்ற பகுதியில் காரை நிறுத்தி தொழிலதிபர் உட்பட 3 அடித்து உதைத்து காரிலிருந்து இறக்கிவிட்டு அவர்களிடம் இருந்து 5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகினர். பணத்தை இழந்த தொழிலதிபர் அருகில் உள்ள மீரா பயந்தர் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறி புகார் அளித்தார். வழக்கு பதிந்து விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு காரில் பணம் இருப்பதை தெரிந்து கொண்ட யாரோதான் இக்காரியத்தில் ஈடுபட்டுள்ளனர் என சந்தேகம் எழுந்தது. தொழிலதிபருக்கு வேண்டப்பட்ட யாரோதான் இது குறித்து கொள்ளையர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் என்றும் போலீசார் நினைத்தனர். இதையடுத்து நெடுஞ்சாலைகளில் பொருத்தப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது குற்றவாளிகளின் புகைப்படம் கிடைத்தது. அதனை கொண்டு தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் முருகானந்தம், அபிமன்யு, மணிகண்டன், செல்லையா, சண்முகம் மற்றும் தொழிலதிபரின் டிரைவர் மாடசாமி உட்பட மொத்தம் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இவர்களில் 4 பேரை பிடித்துள்ளனர். கொள்ளையர்களுக்கு டிரைவர் மாடசாமி தான் தொழிலதிபர் பணத்தை எடுத்துச் செல்வது குறித்த தகவலை கொடுத்துள்ளார். குறிப்பிட்ட இடத்தில் முகம் கழுவ வேண்டும் என கூறி கொள்ளையர்களுக்கு சிக்னல் கொடுத்ததும் அவர்தான் என தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளைக்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட அபிமன்யு சமூக சேவகர் என்ற பெயரில் வலம் வந்துள்ளார். அவரை அனைவரும் தாராவி டான் என்று அழைத்து வருகின்றனர். கொலை வழக்கு ஒன்றில் 11 ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டு வெளியில் வந்த அவர் இது போன்ற நூதன கொள்ளையில் ஈடுபட ஆரம்பித்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிடிபட்ட கொள்ளையர்களிடம் இருந்து 4.87 கோடி ரூபாய் பணம், கார்கள் மற்றும் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் தலைமறைவாக இருக்கும் 2 கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.